புத்தம் புதிய பில்டிங்கு, 6 பெட்ரூம் இருக்குது, கடல் மாதிரி கார் பார்க்கிங்கு, கடல் மாதிரி 2 ஹாலு, உங்களுக்கு சூப்பரான டைனிங் ஹாலு எல்லாமே இருக்குது. பக்கா பட்டாவும் இருக்குது, அப்ரூவ் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் போனால் கெனால் ரோடு, இப்படி போனால் கடப்பார் ரோடு, பிரஜா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஒட்டின மாதிரி நிற்கிறோம். இது பெரிய ரோட்டில் பெரிய வீடு, கடல் மாதிரி வீடு. அது கீழே மேலே பார்க்கும்போது பக்கத்தில் பாருங்கள். இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரிச் ஏரியாவில், ரொம்ப பிரீமியமான, ரொம்ப 2 கார் நிறுத்தலாம். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப பெருசு எல்லாமே. கீழே 3 பெட்ரூமு, மேலே 3 பெட்ரூமு, கிழக்கு பார்த்த மாதிரி. எவ்வளோ ஒயர் எழுப்பியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் லைட்டிங்லாம், இங்கே செடி வச்சுக்கலாம், ட்ரைனேஜ்லாம் விட்டுருக்குறாங்க. எல்லாமே அப் டு டேட் கரெக்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது. பெரிய வீடு அகாதுகான்னு சொல்லாமல் ஒருத்தங்க ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. இது கரெக்ட் மார்க்கெட் ரேட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே உண்மையோன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய வீடு தானேனாக்கா இதை நீங்கள் நிச்சயமாக லைக் பண்ணுவீங்க. வாங்க போய் பார்க்கலாம். கடல் மாதிரி, அதாவது ரொம்ப பெருசுன்னு சொல்ல வரேன். நீங்கள் பெரிய கார் நிறுத்தலாம், இல்லை சின்ன கார் 2 நிறுத்தலாம், இல்லை பெரிய காரை ஒரு 3-4 பைக் நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி மேலே பாருங்கள், ஃபுல்லாக கவர்டு. இது எத்தனை, அதாவது இந்த ஹை ரூஃபு 12 ஃபீட் வரும் இது, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷனில் 10 அடி, 9 அடி, 12 அடி, 13 அடி தான் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 11.5 to 12 இருக்கும். உள்ளுக்குள்ளே வாங்க. இது மொத்தம் 3 பெட்ரூமு. எவ்வளோ பெருசு பாருங்கள். நடந்துக்கிட்டே இருக்கிறேன். வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும், சும்மா கிடையாது. சரத்குமார் இந்த மாதிரி பெரிய வீடு வாங்கிட்டு தான் சரத்குமார் ராதிகா மெயின்டைன் பண்ண முடியலன்னு புலம்புனாங்க. அது பெருசாக வேறு தேடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல லொக்கேஷன். இங்கே பாருங்கள், இது காமன் பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இது அட்டாச் பாத்ரூமு, சேஃப்டி கிரில்லு, யூபிவிசி விண்டோ பாத்ரூமு பாருங்கள். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா அழகாக இருக்கும். இந்த இன்னும் ரொம்ப பெருசாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா பெருசாக ஆகிக்கலாம். 2 ரூமையும் ரொம்ப பெரிய பெட்ரூம் ஆயிரும். இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். நான் இது வந்து ஸ்டடி ரூம் கான்செப்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, இது 2மே பெருசாகிட்டாக்கா ரொம்ப பெருசாகிடும். இங்கே லாஃப்ட் வந்துடும், சரிங்களா? இது 2 way டோர் மாதிரி பண்ணிக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ கிச்சன் பாருங்கள். கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மேடை வந்து இந்த லேடிஸ் நிற்கக்கூடிய அந்த இதுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே லாஃப்ட், எல் டைப் லாஃப்ட்டு, இங்கிட்டு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, சேஃப்டி கிரில்லு, நல்லா பெரிய கிச்சன், பெரிய குடும்பத்துக்கு. இங்கே உங்களுக்கு கபோர்டு, டீ குட் டோரு. சார் இந்த ஏரியாவுக்கு இது விலை ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஏரியா, விலையும் நியாயமாக இருக்குது. மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே சுவிட்ச் போர்டு, உங்களுக்கு மீட்ரு எல்லாமே இருக்குது பாருங்கள். வாட்டருக்கு ஸோ 2 மீட்ரு கொடுத்துருக்குறாங்க, கீழேக்கு மேலேக்கும். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி, கை கழுவுற மாதிரி 2 டேப் கொடுத்துருக்காங்க. செட் பேக் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு செட் பேக். அதாவது வென்டிலேஷனுக்கு எப்பவுமே இருக்கும். அதாவது பெரிய இது மாதிரி பங்களா கொடுக்கலாம். இதுதான் கான்செப்ட், இப்படி தான் கட்டணும். இங்கே பாருங்கள், விண்டோ, கிளாஸ் விண்டோ. மேலே வாங்க, எப்பா எவ்வளோ பெரிய பால்கனி, ஓப்பன் பால்கனி. இது என்ட்ரன்ஸ், ஒரு லாபி மாதிரி இருக்கும். இது மெயின் ரோடு. அங்கே பாருங்கள், இப்போலாம் மெயின் ரோடு. அங்கே பாருங்கள், பிரஜா ஹாஸ்பிட்டலு நேராக தெரியுது பாருங்கள், பிரஜா ஹாஸ்பிட்டலு. வாங்க, பழப்பழன்னு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஃபால் சீலிங், லைட்டு, அந்த பெயிண்டிங்கு. இங்கே ஹேண்ட் வாஷு. ஸோ இந்த இடத்துல டைனிங் வச்சுக்கிட்டு, இது கிச்சனு, அது ஹால். ஒரு சூப்பராக இருக்கும் வியூ. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டிவி வைக்கலாம். அந்த டிவிக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே சோஃபா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. அந்த கிச்சன் முதல்ல பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், லாஃப்ட்டு எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல் டைப் கிச்சனு எவ்வளோ பெருசு. இங்கே சேஃப்டி கிரில்லு வித் யூபிவிசி விண்டோ, லைட்டிங் பாருங்கள். இங்கே பாருங்கள், எத்தனை 1 2 3 விண்டோ. சார் ஒருத்தி காஸ்ட்லி, 4 விண்டோ சேர்த்தனாக்கா நல்லா வென்டேஜ் சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் கீழே வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்தது.
இது ரொம்ப பெருசாக இருக்குது. கீழே பார்த்தா கூட இது பெருசாக இருக்குது. இந்த பெட்ரூம் இங்கே பாருங்கள், ரொம்ப பெருசு. அட்டாச் பாத்ரூமு, லாஃப்ட்டு, கபோர்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். தேட்டர் மாதிரி இருக்கா, ஒரு மினி ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாங்கி வாடகைக்கு விட்டால் நல்லா வாடகை போகுங்க. ஏன் அப்படின்னாக்கா மெயின் ஏரியா. நல்லா இருக்கா? ஒன்று மேலே பார்ப்போம். நான் விலை வரலாம் சொல்கிறேன். நான் பெட்ரூமும் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். மேலே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சர்ப்ரைஸாக தான் போகிறேன். இங்கே பாருங்கள், மேலே பர்கோலாம் சூப்பராக இருக்குது. நல்லா பிளைனாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட், வாட்டர் கனால் ரோடு அப்படியே வரலாம். இந்த இது உங்களுக்கு கடப்பா ரோடு உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் லைட்டு, இந்த லைட்டிங்லாம் நல்லாயிருக்கும் நைட்டில் உட்காந்தோம்னாக்கா. ஸோ மேலே ஒரு செட்டு மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. அதை வாடகை விட்டுலாம். மேலே வந்து இன்னும் 1 ஃப்ளோர் எடுத்துலாம். பில்லர் பாருங்கள். இப்போ வேலை தானே உங்களுக்கு சந்தேகம். ஸோ இப்போ வேலை விவரம்லாம் சொல்ல போகிறேன் நான். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கிழக்கு பார்த்த மாதிரிங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஃபீட் ரோடு, அதாவது பெரிய ரோடு தான் அது. பிரஜா ஹாஸ்பிட்டல் ரோடு, அந்த கடப்பா ரோடு கனெக்டிங். அது இப்படி போனால் வாட்டர் கனால் ரோடு. இங்கே பாருங்கள் வீடுங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 1450 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இங்கே இந்த ரோட்டில் இடம் கிடைக்காது. அப்படி கிடைச்சாக்கா 10,000 ரூபாய்க்கு மேலே தான் விற்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. புத்தம் புதிய பில்டிங்கு, 6 பெட்ரூம் இருக்குது. கடல் மாதிரி கார் பார்க்கிங்கு, கடல் மாதிரி 2 ஹாலு, உங்களுக்கு சூப்பரான டைனிங் ஹாலு எல்லாமே இருக்குது. பக்கா பட்டாவும் இருக்குது, அப்ரூவ் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் லோனுக்கு எலிஜிபிள் ஆனாக்கா, லோன் போகிறேன்னாக்கா ஒரு 50-60% போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஓனர் ஒத்துப்பாங்க, செல்லரு. பக்காவாக டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. நீங்கள் வீடு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிங்கனாக்கா வீடு அட்டகாசமாயிரும். நான் சொல்கிறதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. வீடு இருக்கக்கூடிய ஏரியா ப்ரைம் ஏரியா, ப்ரீமியம் கன்ஸ்ட்ரக்ஷனு. விலை இப்போ என்ன விலை அப்படிங்கிறது வந்து 250, 240 இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 230 சொல்லி நம்ம சேனலுக்காண்டி 230ங்க. 2,30,00,000. ஒரு சின்ன சாதாரண வீட்டை 150, 160 சொல்லிலாம் நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இது மெயின் ரோட்லேயே இருக்கிறது. கார் பார்க்கிங்லாம் இருக்குது. கொஞ்சம் இன்னும் ஒரு 50 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா, 70 லட்ச ரூபா அதிகமாக வச்சோம்னாக்கா 230க்கு ஒரு வீடு வந்துருக்குது. இதையும் பேசிக்கலாம். உடனே கால் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். ஒரு பெரிய பங்களா வீடு தானேனாக்கா மெயின் ரோட்லேயே இருக்குது. நன்றி. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். Please subscribe and share our YouTube channel, Namma Vedu Housing and Real Estate.